அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேதிஸ் கேட்கிறேன். இன்று சென்மிசல்லே ஒரு ட்ரிப்ளெக்ஸை லிஸ்ட் பண்ண போகிறேன். அந்த ட்ரிப்ளெக்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு இருக்கிறேன். இந்த ட்ரிப்ளெக்ஸ் வந்து ஒரு ப்ரைம் செக்டரில் இருக்குது. சோவேன் பப்பினோக்கு பக்கத்தில், அதாவது ஆன்ஸ்டிக்கு இந்த போர்டரில் இருக்குது. ஆன்ஸ்டிக் வெரி க்ளோஸ்டாக இருக்குது. இந்த இடத்த கூட எல்லோரும் ஆன்ஸ்டிக்குன்னா நினைக்கிறவேல். ஆனால் இது சென்மிசல்ன்ற ஒரு பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஏரியாவுக்கு வருது. குளோசர் டு ஆன்ஸ்டிக் பக்கத்தில். சோவேலே நீங்கள் பஸ் எடுக்கலாம், பப்பினோவிலையும் பஸ் எடுக்கலாம். அதை விட இது பக்கத்தில் இந்த சார்லாண்ட் ரோட் இருக்குது, அதுலேயும் பஸ் எடுக்கலாம். எல்லா பஸ்ஸும் மெட்ரோவுக்கு போகுது. இதில் வந்து 3 அப்பார்ட்மெண்ட். 9450 வந்து பேஸ்மெண்ட்டில் ஒரு 3.5 இருக்குது. கம்ப்ளீட்லி ரெனோவேட்டட் 3.5, 9450. இதை வந்து நீங்கள் ஒரு 1100க்கு ஈஸியாக நீங்கள் ரென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த லொக்கேஷனில். அது எம்டியாக வரும். ஜூலை 1க்கு நீங்கள் இப்போ வேண்டினால் இந்த மெயின் ஃப்ளோரும் இந்த பேஸ்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டும் ஜூலை 1க்கு வேண்டுற ஆக்களுக்கு எம்டியாக இருக்கும். அப்போ ஒரு ஃபேமிலி நீங்கள் ஓக்கிபை பண்ணணும் மட்டும் சொன்னால் மெயின் ஃப்ளோரையும் பேஸ்மெண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் ஆல்ரெடி ரென்ட் பண்ணியிருக்குது. 9446 தான் மெயின் ஃப்ளோர். நான் மெயின் ஃப்ளோரை உங்களுக்கு டீட்டெயில்ஸாக உள்ள காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டின் பியூட்டி என்னென்றால் த்ரீ டோர் இருக்குது. அதாவது மூன்று அப்பார்ட்மெண்ட் இருக்கும். செப்பரேட்டாக தனி டோர் இருக்குது. அதோட ஓனருக்கு வந்து மெயின் ஃப்ளோர், கராஜ், இன்சைட் கராஜ், அவுட் சைட் ட்ரைவே, அதோட பேக் ஜார்டில் ஒரு கான்க்ரீட் பால்கனியும் ஒரு நல்ல ஒரு அளவான பேக் ஜார்டும் இருக்குது. நான் உள்ளே பார்ப்போம் வாங்க. இப்போ வாங்க நாங்கள் உள்ளே பார்ப்போம். இதான் மெயின் ஃப்ளோர். ஓனர் 2 அப்பார்ட்மெண்ட். எப்போயுமே இது ஒரு காலம் ரென்ட் பண்ணல. பில்டிங் கட்டின காலத்துலேருந்து தொடர்ந்து ஓனர் தான் இருக்குது. இந்த இன்சைட் அப்பார்ட்மெண்ட் கம்ப்ளீட்லி ரெனோவேட் பண்ணியிருக்குது. வாங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணி வந்த உடனே இந்த உங்களுக்கு லிவிங் ரூம் இருக்குது. லிவிங் ரூம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் பிராண்ட் நியூவாக ரெனோவேட் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த லிவிங் ரூமை. ஒரு அளவான லிவிங் ரூம். எங்களோட இந்த லொக்கேஷனுக்குரிய சைஸில் அளவான ஒரு லிவிங் ரூம். ஒரு ஃபேமிலி நல்ல சோஃபா போட்டு டிவி எல்லாம் வச்சு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு லிவிங் ரூம். இது ஒரு மெயின் ஃப்ளோரில் வேண்டி ஓனர் இருக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரிப்ளெக்ஸ் வந்து செகண்ட் ஃப்ளோரில் உள்ள ரெண்டல் இன்கத்தை நீங்கள் உங்களோட மோக்கேஜுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அளவான ஃபேமிலி என்றால் பேஸ்மெண்ட்டை நீங்கள் ரென்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு அளவான மோக்கேஜை கட்டியண்டு இந்த வீட்டு பேமெண்ட்டை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் நியூ டீட்டெயில்ஸாக உள்ளே பார்ப்போம். இந்த பாத்ரூமை காட்ட போகிறோம். இந்த பாத்ரூம் வந்து கம்ப்ளீட்லி ரெனோவேட்டட். குவாட்ஸ் கவுண்டர் டாப் போட்டு கம்ப்ளீட்லி ரெனோவேட் பண்ணியிருக்கு. ஒரு டீட்டெயில்ஸாக எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல் போட்டு ரெனோவேட் பண்ணியிருக்கிறோம். இது விற்கிறதுக்கண்டு இந்த ஒரு விஷயமே சீப்பாக செய்யலை. எல்லாம் அவை இருந்த மாதிரியே அந்த வீட்டை தந்திருக்கணும். ஆனால் இருக்கைக்கு அது கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணியிருக்கேன். தங்களுக்கண்டு அவையில் எக்ஸ்பென்சிவாக எல்லாம் ரெனோவேட் பண்ண வீடு. அந்த விற்கிறதுக்கண்டு அந்த பேசிக்கான ரெனோவேஷன் எதுவுமே செய்ய இல்லை. இது வந்தவையில் வாழ்ந்து இருந்த வீடு. அது கனகாலமாக இதில் வாழ்ந்த வீடு தான். அப்போ அது வந்து ஆனால் கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி தங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் செய்திருக்கணும். இப்போ வாங்க நாங்கள் கிச்சனை பார்ப்போம். இந்த கிச்சன் வந்து ஒரு கஸ்டம் மேட் கிச்சன். இது வந்து நார்மலாக ஒரு பெரிய லக்ஸரி தனி வீடுகளை தான் இப்படி இருக்கும். ஆனால் இது ஒரு ட்ரிப்ளெக்ஸ். இவன் தனி வீட்டுக்குரிய மாதிரியே இந்த கிச்சனை வந்து ஒரு மாடர்ன் ஸ்டைலில் எக்ஸ்பென்சிவான கிச்சனை ரெனோவேட் பண்ணி வச்சுருக்கோம். தங்களுக்குரிய ஸ்டைல்லையே பார்த்தீங்களா குவாட்ஸ் கவுண்டர் டாப் போட்டு ஒரு பியூட்டிஃபுல் அந்த கபர்ட்ஸுகள் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக தங்களுக்குரிய அந்த டிசைன்லேயே அந்த கலர்கள் எல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி செய்து வச்சுருக்கு. ஆனால் இந்த ட்ரிப்ளெக்ஸ் வந்து இன்சைட்டாக நீங்கள் வியூ பண்ணக்குள்ளே ஒரு தனி வீட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு லக்ஸரி வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இந்த ஃபீலிங் இருக்கும். ஆனால் இது ட்ரிப்ளெக்ஸாக இருக்கிறபடியால் இந்த ப்ளஸ் என்னென்று சொன்னால் ஒரு 2 பிக் ரெண்டல் இன்கத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணியாண்டு தனி வீட்டுக்குரிய எல்லா வசதிகளோடையும் இருக்கலாம். கராஜ் இருக்குது, ட்ரைவே இருக்குது, பேக் ஜார்டில் பால்கனி இருக்குது. எல்லாத்தோடையும் மொன்ட்ரியல்ன்ற ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. அப்போ எப்போயுமே லொக்கேஷன் முக்கியம். எங்களோட வாழ்க்கை வந்து சுகமாக வாழ்கிறதுக்கு லொக்கேஷன் முக்கியம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறது, வேலைக்கு போகிறது, மெட்ரோ வசதிகள், பஸ் வசதிகள் அண்டு இது ஒரு ப்ரைம் லொக்கேஷன். அது முக்கியமான விஷயம். நாங்கள் தூர இடங்களுக்கு போகும்பொழுது இப்படியான இந்த விடயங்களை மிஸ் பண்ணிடுவோம். அதால் தான் கூட எல்லோரும் இந்த ட்ரிப்ளெக்ஸை வேண்டி இருக்கிறதுக்கு 2 காரணம். 1 லொக்கேஷன், 2வது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் ரெண்டல் இன்கம் வர்றபடியால் எங்களுக்கு அந்த மோர்கேஜ் பேமெண்ட்டை வந்து அது ஹெல்ப் பண்ணும். அதால் உங்களுக்கு அந்த பெரிய பேமெண்ட்கள் இருக்காது. நாங்களும் ஒரு ரெண்ட்டுக்குரிய பேமெண்ட்டை பே பண்ணியாண்டு ஒரு ப்ராப்பர்ட்டியையும் ஓன் பண்ணி ஒரு தனி வீட்டுக்குரிய அந்த லக்ஸரி லைஃபையும் வாழக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்கலாம் பெட்ரூமை பார்ப்போம். இப்போ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஒரு ஃபேமிலி ஸ்டைல்லையே இருக்குது. ஃபேமிலி ஓரியன்ட் பீப்புள் ஃபேமிலி ஸ்டைல்லையே இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அந்த அதுக்குரிய ஸ்டைலுகளில் அதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இங்கால வந்து செகண்ட் பெட்ரூம் வந்து இருக்குது. செகண்ட் பெட்ரூம்
அங்கால நீங்கள் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் எங்களோட லிவிங் ரூமுக்கு ஒப்போசிட்டாக இன்னொரு 3rd பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம் இருக்குது. நாங்கள் அப்படியே போகும்பொழுது பேக்ஜாட்டுக்கு போகலாம். பேக்ஜாட் டோர் வந்து கிச்சனால் தான் போகுது. ஓகே, இங்கே கான்கிரீட் பால்கனி, பிக் கான்கிரீட் பால்கனி. நீங்கள் ஒரு பாபிக்கு போட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு பேக்ஜாட்லேயும் ஒரு ரியல் நெய்பர்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு கார் கம்பெனின்ற இடம் தான். அப்போ எங்களுக்கு நெய்பர்ஸ்ன்றது இல்லை, நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சம்மருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பெரிய பால்கனியில் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறது, ஒரு ஸ்மால் பார்ட்டியோ எல்லாத்துக்கும் அந்த சம்மரை என்ஜாய் பண்ணுறதுக்கு மாதிரி பெரிய பால்கனி.